கவனிங்க எல்லாரும். பூலியன் கோலங்களுக்கு ஏற்ப தர்க்கப்படலைகளை வரைதல். எல்லாரும் டேட்டு போடுங்க. 4ஆம் தேதி 5ஆம் மாதம் 2021 சரிதானே பிள்ளைகள்? எல்லாரும் டேட்டை போடுங்க. சரி, இப்போ ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், ஒரு லாஜிக் கேட் தந்திருந்தால் அதற்குரிய பூலியன் எக்ஸ்பிரஷன் அல்லது பூலியன் கோலம் எங்களுக்கு காண தெரியும். சரியா? அதை முதல்ல ஒருக்கா பார்ப்போம். நேற்று முந்த நாள் படித்ததுகளை ஒருக்கா நாங்கள் மீட்டு பார்ப்போம், எங்களுக்கு அது தெரியுமாண்டு. ரைட், இது ஒரு ஓர் கேட் ஒன்று வரையப்படுகிறது. இந்த ஓர் கேட் அதனுடைய அவுட்புட் இன்னும் ஒரு அண்ட் கேட்டுகளால் கொடுக்கப்பட்டு, அந்த அண்ட் கேட்டினுடைய இன்னும் ஒரு இன்புட் ஒரு நொட் கேட்டுகளால் கொடுப்படுகிறது. இது ஏ, இது பி என்றால் இங்கால எங்களுக்கு வரப்போற பூலியன் கோலம் என்னன்னு பார்ப்போம். அப்ப இதுக்குரிய எக்ஸ்பிரஷன் எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, இது ஏ, இது பி, இதுல ஒரு ஓர் கேட் இருக்குது. ஆகவே இங்க ஏ சக பி என்ற அவுட்புட் கிடைக்கும். அதே நேரத்தில் இங்க பி என்ற ஒரு உள்ளீடு, அது இங்க வரைக்குள்ள பி பாரா வந்துடும், பி என்ற தலைகளா வந்துடும். ஸோ ஆகவே எங்களுக்கு இந்த அண்ட் கேட்டுக்கு ஏ சக பி என்கின்ற இன்புட்டும் பி பார் என்ற இன்புட்டும் இருக்குது. எனவே அது ரெண்டும் சேர்ந்து இந்த அண்ட் கேட்டினுடைய அவுட்புட் எப்படி வரும் என்றால் ஏ சக பி பிராக்கெட் டாட் பி பார். இதுதான் பூலியன் எக்ஸ்பிரஷன். ரைட், இப்ப நாங்கள் ஒரு கேட் ஒன்று தராமல் அதற்கு பதிலாக எக்ஸ்பிரஷன் தரப்பட்டால் அப்படி கேட்டை வரைகிறது. அதான் எங்களோட நோக்கம். சரி, பாப்போம், கவனிங்க. ஏ டாட் பி பிராக்கெட்டுக்குள்ள சக பி பார் மேல தந்த அதே கேட்டுக்கு எதிரான ஒரு கேட்டோட தந்திருக்கிறேன். அங்க இங்க சகவும் இங்க டொட்டும் தந்தது, நான் இங்க டொட்டும் இங்க சகவும் மாதிரி தந்திருக்கிறேன். இப்ப இதுக்குரிய தர்க்கப்படலை நாங்கள் வரைய வேணும். எப்படி வரைகிறோம் பார்ப்போம். வரைகிறத பற்றி பார்ப்போம். 2-3 விதமாக நீங்கள் யோசிக்கலாம். நான் முதல்ல இந்த இவ்வளவுத்தையும் இப்போ எடுத்தா இது ஒரு அண்ட் கேட். ஸோ அப்போ நான் அதை வரைகிறேன். உடனடியாக ஒரு அண்ட் கேட் ஒன்று வரைஞ்சி அந்த அண்ட் கேட்டுக்கு இன்புட்டாக ஏயும் பியையும் கொடுக்குறேன். ரைட், அது இப்படியே வருகுது. வந்தால் இங்கே ஒரு சகை இருக்கு. அப்போ இந்த சகை இருந்தால் சக வந்தால் அது ஒரு ஓர் கேட்டுக்குரியது. சகை என்பது ஓர் கேட்டுக்குரியது. ஸோ ஆகவே இப்போ இதனுடைய அவுட்புட் ஒரு ஓர் கேட்டுகளால போகுது. அந்த ஓர் கேட்டினுடைய ஒரு இன்புட் ஏ டாட் பி அது ஏற்கனவே வந்துட்டு. அடுத்த இன்புட் என்னன்னா பி இந்த பார். ஸோ ஆகவே பி இதான் அந்த பி பார். அப்ப இங்க பி பார். இப்ப இதன் வெளியீடு எக்ஸ் சமன் ஏ டாட் பி சக பி பார். பாருங்க, உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. நான் என்ன செய்தேன்னா, ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று எங்களுக்கு தந்திருந்தாங்க. அந்த எக்ஸ்பிரஷன் முதல் பாதி 2ஆம் பாதி என்று எடுத்து முதல் பாதிக்குரிய இவ்வளவத்தையும் நான் ஒரு கேட்டா கீறினேன். ரைட், இங்க அந்த கேட் கீறப்பட்டாச்சு. அதுக்கு பிறகு அது ஒரு சக கேட்டோட தொடர்புடையது. சகன்னா ஓர் கேட். அப்ப நான் இப்ப ஓர் கேட்டையும் நான் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சா அந்த ஓர் கேட்டினுடைய ஒரு இன்புட் ஏ டாட் பி, மற்ற இன்புட் பி பார். அப்ப அந்த பி பாரை நான் பியில இருந்து எடுத்து பாருக்கு பதிலாக ஒரு நொட் கேட் ஒன்று போட்டு அதிண்ட பி பார் எடுத்துட்டேன். ஸோ அவை கடைசி அவுட்புட் ஏ டாட் பி பிளஸ் பி பார் வரும். இப்ப இது கேட்டை தந்து எக்ஸ்பிரஷனை காண சொன்னது. எங்கட தலையங்கம் எக்ஸ்பிரஷன் தரப்படும், கேட்டை கீற வேணும். ஆனாலும் ஒரு விளக்கத்துக்காக நான் ஏற்கனவே கேட்டை கீறி எக்ஸ்பிரஷனை கண்டுட்டு அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் தந்து கேட் கீறி காட்டியிருக்கிறேன். சரியா? இப்ப இதை நீங்கள் பார்த்து வரையுங்க. முதல்ல இது ரெண்டையுமே பார்த்து வரையுங்க. இப்ப கவனிங்க பிள்ளைகள். முதலாவதா உங்களோட புக்கில் இருக்கிறத பாருங்க. முதலாவதா ஒரு கணக்கு இருக்குது. ஏ சக ஏ டாட் பி. ரைட், நான் ஒன்றும் சொல்லல, நீங்கள் இதை வரையுங்க. உங்களுக்கு
இதனுடைய கேட்டை கீறுறதுக்குரிய அந்த விளக்கம் கிடைச்சதாண்டு பார்ப்போம். இப்போ நான் படிப்பிச்சதில் அந்த விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதாண்டு பார்ப்போம். நீங்களே அந்த கேட்டை முதல் வரையுங்க பார்ப்போம். எல்லாரும் வரையுங்க. சரி பிள்ளைகள் கவனிங்க. இப்போ இதை வரைகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கணித ரீதியான அறிவும் தெரிய வேணும். இப்போ என்னண்டா ஏ சக ஏ ஒண்டா சேர்க்கலாமா அல்லது ஏ டாட் பி ஒண்டா, எது ஒன்றாக இருக்கலாம்? ஏ சக ஏ ஒண்டா அல்லது ஏ டாட் பி ஒண்டா இருக்குமா? உங்களுக்கு தெரியும், காரணிப்படுத்தலின் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் அந்த பொட்மேஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஒழுங்கு உங்களுக்கு தெரியும். அதன்படி முதலாவதாக அடைப்பு குறியில் இருக்கிறது, பிறகு இன் என்று சொல்லப்படுகிறது, அடுத்தது பெருக்கல் அடையாளம். ஸோ இங்கே பெருக்கல், அப்போ அதுதான் அந்த அப்போ இதில் ஏ சக ஏ டாட் பி தனியாக வர வேணும். அப்போ இந்த ஒழுங்கா முதல் நீங்கள் கண்டுபிடிக்க வேணும். கண்டுபிடிச்சா இப்போ பாருங்க, ரெண்டா பிரிக்கிறோம். இஞ்சால ஏ, இஞ்சால ஏ டாட் பி. இடையில என்ன இருக்குன்னா சக இருக்கு. அப்போ சக இருந்தால் என்ன கேட் வரப்போகுது? எங்களுக்கு ஒரு ஓர் கேட் வரப்போகுது. அப்போ அந்த ஓர் கேட்டை நீங்கள் போடுங்க. போட்டால் அந்த ஓர் கேட்டின் அவுட்புட் ஒன்று ஏ ஆயிருக்கிற அதே நேரத்தில் சக மற்ற அவுட்புட் ஏ டாட் பி. அப்போ இங்கே இப்படியே ஏ அண்ட் ஒரு இன்புட் ஒன்று வரப்போகுது. அதை நீங்கள் கீறுவீங்க. பிறகு அடுத்த இன்புட் என்னண்டா ஏ டாட் பி வர வேணும். அப்போ டொட் வரபடி அது என்ன கேட்டாக இருக்க போகுது? அது ஒரு அண்ட் கேட்டாக இருக்க போகுது. இதுதான் அந்த அண்ட் கேட்டினுடைய அவுட்புட் ஏ டாட் பி. ஸோ ஆகவே இங்கே ஏற்கனவே ஏ ஒன்று இருக்குது. அப்போ அதில் இருந்து நாங்கள் ஏஐயும் இஞ்சால ஒரு பிஐயும் எடுத்தோம்னா போதும். இந்த ஏ நாங்கள் இங்கே முன்னுக்குறோணுமா? இந்த ஏன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்படி கீறணும். அதாவது ஏ இதில் இருந்து எடுக்கிறோம் ஏ, அடுத்தது பி. சரியா? உங்களுக்கு விளங்குதாண்டு பாருங்க. ஏ பிளஸ் ஏ டாட் பி அதான் எங்களோட கேட். ஸோ அப்போ ஏ பிளஸ் என்றதை ஒரு இது கோவையாகவும் அங்கால ஏ டாட் பி என்றதை இன்னொரு கோவையாகவும் நாங்கள் எடுத்து பிளஸ் என்றபடியால் ஓர் கேட். பிறகு அதில் ஏ என்ற இன்புட் அப்படியே டிரெக்டாக வருகுது. அடுத்த இன்புட் ஏ டாட் பி என்று சொல்லப்படுகிற ஒரு அன்கேட்டுக்கால வருகுது. அன்கேட்டுக்கால வாரதான் இன்புட்டாக இருக்குது. ஸோ இப்போ அன்கேட் கீற போகிறோம். அதில் ஏயும் பியும் பெற வேணும். பியை கீறுறோம், ஏஐ இங்கே இருந்து எடுத்தோம்னா சரி. ஸோ பெர்ஃபெக்டாக கீறி இருக்கிறோம். உங்களுக்கு விளங்கிட்டாண்டு பாருங்க. இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்களா? இனி நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்கள் என்னென்ன கேட் எப்படி என்னெல்லாம் கீறலாம்னு நீங்கள் தான் இப்போ எனக்கு சொல்ல போகிறீங்க. பள்ளிக்கூட புக்கில் இருக்கிற உதாரணத்தை நீங்கள் தான் எனக்கு கீறி காட்ட போகிறீங்க. இதை முதல் கீறி முடியுங்க. இப்போ கவனிங்க பிள்ளைகள். இப்போ இதை நீங்கள் கீறுறதுக்கு நான் இலகுவாக்கி தாரன். இதை ஒரு கேட்டாகவும் இஞ்சால இன்னொரு கேட்டாகவும் எடுத்து நடுவுக்குள்ள டொட் இருக்குது. இவ்வளவுத்தையும் மனதில் வச்சுக்கொண்டு இப்போ நீங்கள் கீற போறீங்கள். கொஞ்சம் யோசிங்க. நான் உங்களில் ஒரு ஆள்கிட்ட பேர் சொல்ல போறேன். நீங்களே சொல்லுங்க சார், முதல் இந்த கேட்டை கீறுங்க சார், அப்புறம் அடுத்த கேட்டை கீறுங்க சார், அப்புறம் அடுத்ததை இப்படி கீறுங்க சார்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. முதல் யோசிங்க. நீங்க சொல்லுங்க. இல்லை நீங்கள் கீராட்டிக்கும் பரவாயில்லையம்மா. நீங்கள் இதை கீற வலிக்கிறதுக்கு என்னென்று கீறுவீங்கள் என்று சொல்ல மாட்டீங்களா? சொல்லலாத. சரி, ஓகே, அவ இருக்கட்டும். கிருத்திகா சொல்லுங்க பாப்போம்மா. கிருத்திகா எப்படி நீங்க கீறுவீங்கள்? கிருத்திகா சொல்லுங்க பாப்போம். முதல்ல அன்கேட்ட கீறுட்டா? சரி, நான் அன்கேட் கீறிட்டேன். ரைட், ஓகே, அன்கேட் கீறிட்டேன். ஓ தென் பிறகு ஓர் கேட் எங்க கீறணும் அம்மா? சரி, வேற யாராவது சொல்ல முடியுமா? வேற யாராவது யார் இப்ப இது ஒரு ஒழுங்கா சொல்லக்கூடியாக்கள் யாரு சொல்லுவீங்கள்? யசூரன் சொல்ல தெரியுமா?
சரி, இதை ரெண்டா பிரிப்போம் நாங்கள். இஞ்சால ஒரு காரணிப்படத்தில் ஒரு கோவை, இஞ்சால ஒரு கோவை மாதிரி யோசிங்க. ரைட், நடுவுக்குள்ள ஒரு நொட் இருக்குது, இந்த சாரி நடுவுக்குள்ள ஒரு டொட் இருக்குது. அப்போ டொட் இருந்ததுன்னு சொன்னால் அது என்ன கேட் எங்களுக்கு தெரியும். டொட் இருந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன கேட்ன்னு தெரியும். அப்போ அண்ட் கேட். அப்போ நாங்கள் இப்போ இதில் ஒரு அண்ட் கேட்டை போடுவோம். அந்த அண்ட் கேட்டினுடைய அவுட்புட் வந்து ஏ சக பியாக வர வேணும், பிறகு டாட் ஏ டாட் சி பாரா வர வேணும். அப்ப ஏ சக பியா வரணும்னா அது ஒரு ஓர் கேட்டுகளால தான் வரலாம். அப்ப ஓர் கேட் உண்ட கீறி அதிண்ட அவுட்புட் ஏ சக பி. அப்ப இது அதுக்கு இன்புட் என்னென்ன வரப்போகுதுன்னா ஏ வரப்போகுது, பி வரப்போகுது. ரைட், ஏ சக பி வந்துட்டு. பிறகு இன்னொரு அடுத்த கோவை என்ன, ஏ டாட் சி, சி பார். அப்ப டாட் வந்துன்னு சொன்னா அது ஒரு அண்ட் கேட். அப்ப அது ஒரு அண்ட் கேட். அண்ட் கேட்டினுடைய அவுட்புட் என்னென்றால் ஏ வரணும், டாட் சி பார் வரணும். அப்ப இங்க இருந்து சிய போட்டு பார போடுங்க. அப்ப இது சி, இது சி பார். ஏ இங்க இருந்து எடுத்தீங்கன்னா சரி, இவ்வளவுதான் இதுல வர போற விஷயம். அப்போ ஒரு ஓர் கேட், பிறகு ஒரு அண்ட் கேட், பிறகு அங்கால திருப்பி ஒரு அண்ட் கேட். இது கீறதுக்குரிய ஒரு வழி. அடுத்த வழி என்னண்டா, இப்படி யோசிக்கலாம், பின்னுக்கு இருந்து யோசிக்கிறது இல்ல. நீங்க அப்படி யோசிக்க இல்லையா, இப்படி யோசிங்க. எப்படி? ரைட், முதலாவது ஏ சக பி, ஆகவே ஒரு ஓர் கேட்டை கீறுங்க. ரைட், அழகா கீறுங்க. நான் கீறுறது சில வழியில் அழகு இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் அழகா கீறுங்க. ரைட், ஏ பி என்று கீறுங்க. ஸோ அதனுடைய அவுட்புட் வந்துடுங்க. அது எங்க போகுதுன்னா டொட். டொட்டண்டா என்ன கேட்? டொட்டண்டா என்ன கேட்? அது உங்களுக்கு தெரியும், ஒரு அண்ட் கேட். அப்ப அண்ட போடுங்க. அண்ட போட்டு அதிண்ட அவுட்புட் என்னண்டா ஏ பிளஸ் பி. அது கீறியாச்சு ஏற்கனவே. டாட் என்ன வரணும் பிறகு ஏ டாட் சி பார். அப்ப இது இப்ப கீறணும். அப்ப இங்க வர போற அடுத்த இன்புட் என்னண்டா ஏ டாட் சி பார். டாட்டண்டா என்ன? அண்ட் கேட். அப்ப அண்ட் கேட்டை போடுங்க. அண்ட் கேட்டை போடுங்க. அண்ட் கேட் சில வழியில் கொஞ்சம் அழகு இல்லாமல் இருந்தால் நீங்கள் வடிவாக்குறீங்க அண்ட் கேட்டையா. அப்போ ஒரு அண்ட் கேட் ஒன்றை போடுங்க. அந்த அண்ட் கேட்டுக்கு ஏ என்ற ஒரு இன்புட் ஒன்று வர வேணும், அதோட சி பார் வரணும். அப்போ சி வந்து அதுண்ட பார். ரைட், இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு, கவனிங்க. அந்த சின்ன விஷயம் எங்கேண்டா, அந்த சின்ன விஷயம் எங்கேண்டா பிள்ளைகள் இந்த இடத்துல சரியா, அந்த இடத்த வழியா கவனிங்க. அந்த இடம் என்னென்றால், இப்படி ஒரு கம்பி ஒன்று போயிக்கல, இப்படி என்ன ஒரு கம்பியை போடுறது, அது அது அதனுடைய ஒரு இன்புட்டுக்குரிய அந்த பின் அது போல அப்படி போட இயலாது. அதுக்கு நாங்கள் என்ன ஒரு வழியை கையாளலாம்டா, இப்படி வந்து இப்படி வருகுதுண்டா அதுல முட்டே இல்லை, அல்லது இப்படிங்கலாம், இப்படி வந்து இப்படி வருது. அதாவது அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை, முட்டுப்படை இல்லை. அது பியோட முட்டுப்படையில என்று காட்டுறதுக்கு இப்படி போறோம் நாங்க. சரியா? இப்போ உங்களோட புக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க போட்டிருக்காருந்தா, இந்த பாருங்க இப்படி போட்டிருக்கிறான், போட்டல இருக்குது. ரைட், அப்ப நான் ஏற்கனவே கீரைகளை இங்க நான் அது சொல்லல, ஏனண்டா எல்லாத்தையும் உடனே சொன்னா உங்களுக்கு விளங்காதுன்றதுக்காக முதல்ல அப்படி கீறினா. அப்ப இனி வர போற சந்தர்ப்பங்கள்ல இப்படி ஒரு கம்பி இப்படி இன்னொரு கம்பியோட குறுக்கரத்து போயேக்கல, அது ரெண்டும் ஒன்றுடன் ஒன்று முட்டுப்படாதென்றால் அதை காட்டுற வழி என்னென்றால், சரியா, அதை காட்டுற வழிதான் அதுக்கு மேலால காட்ட வேணும், மேலால போகுதுன்றதை காட்ட வேணும். அதை காட்டுறதுக்கான இலகுவான வழி என்னன்னு நான் இப்ப சொல்லி தந்துட்டேன். அப்ப அந்த வழியை நான் இப்ப இங்க கீற போறேன், கவனிங்க. ஏன்னா அந்த வழியை கீறது ஈஸி. பி இப்படியே போய்கொண்டு இருக்குது, பிக்கு மேலால ஏ வருகுதுண்டா இப்படி கீறினீங்கடா. சரி பாருங்க, உங்களுக்கு விளங்கிட்டாண்டு பாருங்க. இதுல ஏதாவது விளக்கம் இல்லை என்றால் தயவு செய்து கேளுங்க. நீங்கள் ரெண்டு மொண்டு தான், நான் ஒன்று கீரைகளை பின்னால கீறினான், மற்றதை கீரைக முன்னால இருந்து கீறுறேன். அப்போ உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதன்படி யோசிங்க. ரெண்டு மொண்டு தான், ஏதாவது ஒரு கேட் கீறினா காணும், ரெண்டும் கீறத்தே இல்லை. நான் மேல கீரைக்க பின்னால அன் கேட்டை கீறி, அப்புறம் ஓர் கேட், இஞ்ச கீரைக்க ஓர் கேட் கீறி, அப்புறம் அன் கேட் கீறி, அப்படி வந்தான்.
ஸோ உங்களுக்கு எந்த வழியில் யோசிக்கிறது ஈஸியோ அந்த வழியில் யோசிங்க. ரைட், ஓகே, கேளுங்க பாப்பண்டா கண்டு. ரைட், இப்போ அடுத்த விஷயம் போடுங்க. பூல கோலங்களை காணல். உங்களுக்கு லாஜிக் கேட்ஸ் தரப்படுகின்றது, அதுக்குரிய பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம். சரியானே? அப்போ எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பூலியன் எக்ஸ்பிரஷன் காண்றது. ரைட், இப்போ நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இது சொல்ல தெரியலையேண்டா பிள்ளைகள், உண்மையிலேயே நீங்கள் வேலை இல்லை. சரிதானே? நாங்கள் நிறைய படிச்சுட்டோம், இனி சொல்ல தெரிய வேணும். ரைட், இப்போ பார்ப்போம். யார்கிட்ட கேட்போம்? தம்பி சியாம் இருக்கிறீங்களோ? சியாம் லைன்ல இருக்கிறீங்க தானே? சியாம், சரி. இந்த கியூவினுடைய எக்ஸ்பிரஷன் சொல்லணும். ஒருக்கா நீங்க சொல்லுங்க, எங்க என்னென்ன எழுதி இதை நான் எடுக்கலாம். நீங்க சொல்றபடி நான் எழுதுவேன். சரியா? சொல்லுங்க. அப்ப நீ சரி வராது தம்பி, நீ இப்பதான் ஏதோ பேப்பர்லாம் தட்டுறாயப்பா. அடே அப்படி சொல்லு. ரைட், ஏ சக பி. ஓகே, பிறகு வேற எங்க எழுதணும்? பிறகு அடுத்தது முழுவதின் பார். எங்க எழுதுறது? ஏ டாட் பி முழுவதின் பார் எங்க எழுதுறது? நான் இதுல எவ்வளவு எழுதுறதுன்னு சொல்லு. இதுவும் இது NAND கேட் இங்கே ஏ டாட் பி, அதுக்கு பிறகு முழுவதின் பார். ரைட், ஓகே. பிறகு அடுத்தது கோவைக்குள்ள ஏ சக பி என்றும் பிராக்கெட்டுக்குள்ள, கோவையில பிராக்கெட்டுக்குள்ள. ரைட், ஏ சக பி பிராக்கெட். அடுத்த பிராக்கெட்டுக்குள்ள ஏ டாட் பி முழுவதின் பார். ஏ டாட் பி முழுவதின் பார் பிராக்கெட்டுக்குள்ள. சரி, ஓகே. இடையில டாட் வரும். அதையும் சொல்லனா தான் நான் எழுதுவேன். ரைட், ஸோ அப்போ இப்போ இது ஃபுல்லா சரி. சியாம் சொன்னது ஃபுல்லா சரி. கவனிங்க, முதல் இங்கே இருந்து எழுத தொடங்க வேணும், முன்னுக்கு இருந்து எழுத தொடங்கணும். அப்போ இது ஒரு ஓர் கேட். ஸோ ஓர் கேட்டுக்குரிய அவுட்புட் என்ன? ஏ சக பி. அப்புறம் இங்கே ஒரு NAND கேட் இருக்குது. அப்போ NAND கேட் என்ன? ஏ டாட் பி முழுவதின் பார். அப்புறம் இது ஒரு AND கேட். ஸோ ஆகவே ரெண்டு கோவை ஏ சக பி பிராக்கெட்டுக்குள்ள டாட் ஏ டாட் பி முழுவதின் பார் அடுத்த பிராக்கெட்டுக்குள்ள. ஸோ சரியான விடை. வெரி குட். இப்போ கவனிங்க எல்லாரும், இதை நான் இப்போ உங்களை இப்போ கீறி எழுதுன்னு சொல்ல இல்லை, டைம் எடுக்கும். நான் இப்போ உங்களுக்கு நேரத்துக்கு முடிச்சு தரேன், நீங்கள் வீட்டை இதை கீறி எழுதுங்க. இப்போ அடுத்த லாஜிக் கேட்ஸுக்குரிய எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க போறீங்க. பார்ப்போம். திரிசா, நீ சொல்லு பிள்ளை, நீ ஒரு கட்டிக்கார பிள்ளைய நான் நினைக்கிறேன். சொல்லு அப்போ பிள்ளை, திரிசா சொல்லம்மா, எங்கெங்க என்னென்ன எழுதணும்னு நீயே சொல்லு, நான் அதன்படி எழுதுறேன். முதலாவது ரைட், ஓகே. இப்படி சொல்றேன் நான், இதை 1, இதை 2, இதை 3 போடுறேன். நான் சொல்லம்மா, இப்ப சொல்லு. 1க்கு பக்கத்துல என்ன எழுதணும்? ஏ டாட் பி முழுவதின் பார். ரைட், கட்டிக்காரி. அப்புறம் 2 கிட்ட என்ன எழுதணும்? பி பார். ரைட், ஓகே. பிறகு 3 பக்கத்துல என்ன எழுதணும்? ஏ டாட் பி முழுவதின் பார். ரைட், டாட் பி பார். சரி, அவ்வளவுதானா? அப்ப நீ வடிவா கவனிக்கலையம்மா. சரி, அப்படியே இருக்கட்டும், நீ ஒன்னும் சொல்லாதேம்மா, அப்படியே இருக்கட்டும். தேவதர்சன் சொல்லு, இதுல என்ன பிழை இருக்கு, என்ன திருத்தம் செய்யணும்னு சொல்லு. தேவதர்சன், தேவதர்சன் இருக்கிறான் எங்க இருப்பாய்? தேவதர்சன் சொல்லு. தேவதர்சன், இதுல என்னத்தை நாங்கள் மாத்த வேணுமடா? சரி, ஓகே. தேவதர்சன் சொல்லலாம இருக்கிறா. பிரணவி சொல்லுங்க. பிரணவி, சொல்லுங்க. பார் வராதா? இல்ல, பார் வரும். சரி, ஓகே. நீங்களே சொல்லல, கவனிங்க இங்கே பிள்ளைகள். இப்ப திரிசா சொன்னால் ஏ டாட் பி முழுவதின் பார் இங்க சொன்னவள். இங்க ஒரு நோட் கேட் இருந்தது, அது சரி.
பிறகு இங்க நோட் கேட் பி பார், அதுவும் சரி. இங்க பாருங்க, இங்க ஒரு நோட் கேட் இருக்கு. ஸோ அப்போ ஏ டாட் பி பார் டாட் பி பார், அதுக்கு மேல ஒரு பார், முழுவதின் பார், முழுவதின் பார். ஸோ இப்படித்தான் எழுதவர். இந்த பார் வராமல் செய்யலாம், இந்த 2 பாரையும் நாங்கள் வராமல் செய்யலாம். அது நாங்கள் என்ன படிக்கல. எப்படி என்றா ஏ டாட் பி, சரியா, ஏ டாட் பி இந்த பாரை இப்போ பாரை உடைக்க போகிறோம். பிறகு சக பி பாருக்கு மேலே ஒரு பார். இங்க கவனிங்க, இது இது உங்களுக்கு தேவையில்லை, இதை பற்றி நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. டாட் முழுவதும் பி பார் எழுதினா முடிஞ்சு. அவள் சொல்றாள் திரிசா பாரை எழுத தேவையில்லையாமண்டு. அது எப்படி என்றா இப்படித்தான். எப்படி இந்த ஏ பார் டாட் பி பார் முழுவதின் அதுக்கு மேலே இருக்கிற பார் இங்க சக என்று எழுதுவோம். இப்ப ஏ டாட் பி பிராக்கெட்டுக்குள்ள சக பி என்று மட்டும் பெறும். சரியா? அப்ப இங்க டாட் வந்து சகவா மாறும். அது நாங்க படிக்கல. இப்ப என்ன ஒரு விளக்கம் சொல்றேன்டா, ஏ சக பி, சாரி, ஏ பார் டாட் பி பார் முழுவதின் பார் என்று இருந்தா அதை நாங்கள் எப்படி எழுதலாம்டா, ஏ பார் பார் சக சக பி பார் பார். அப்ப பிறகு இந்த பார் பார் எடுபட்ட ஏ சக பி என்று வரும். சரியா பிள்ளைகள்? அப்படித்தான் அது மாறுமே ஒழிய உடனடியாக இவள் சொன்ன மாதிரி பார் சும்மா எடுபடாது. ஸோ ஆகவே நீங்கள் அதை பற்றி அதிகம் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா, இவ்வளவத்தையும், அதாவது இது ஏ டாட் பி முழுவதின் பார், அப்புறம் கீழே ஒரு பி பார், அது ரெண்டும் சேர்ந்து ஏ டாட் பி பார் டாட் பி பார், அது முழுவதுக்கும் பார். இவ்வளோத்தையும் எழுதினீங்கன்னா போதும். என்ன மற்றதை சொல்றது டி மோகன்ஸ் விதி என்று சொல்றது, டி மோகன்ஸ் லோ, அப்படி ஒரு லோ ஒன்று இருக்குது. அந்த லோவின் படி தான் நான் இப்போ சகவண்டு மாற்றினான் தரவை. அது எங்களுக்கு எங்களோட சிலபஸில் இல்லாதபடியால் நாங்கள் அதை பற்றி படிக்க தேவையில்லை. ஏன்னா இருக்கிறத மட்டும் படித்தா போதும். அதுக்குள்ள தான் எங்களுக்கு எக்ஸாம் வரும். சரியா? ரைட். இப்போ எழுதுங்க, டக்கண்டு பார்த்து எழுதுங்க, குயிக்காக எழுதுங்க. இதுக்குரிய இந்த லாஜிக் கேட்ஸுக்குரிய எக்ஸ்பிரஷன் காண போகிறோம். விஷாலியோ வைஷாலியோ தெரியல, எனக்கு அவ இருப்பான்னு நினைக்கிறேன். வைஷாலியா விஷாலியா தெரியல. சரி பிள்ளை, நான் யாரை கூப்பிட்றேன்னு உனக்கு விளங்கும் தானே அம்மா? சரி சொல்லம்மா. எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும், எங்கெங்கே என்னென்ன எழுதுறேன்ட்டு பாருங்க. நான் இப்படி சொல்லித்தாரேன். இது 1, இது 2, இது 3, இது 4. ரைட். இப்போ சொல்லு பாப்போம் விஷாலி. நான் கேட்டா ஏன் பிள்ளைகள் வாயை மூடிக்கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளவுத்துக்கு இது ஒரு பெரிய மந்திரமான கஷ்டமான விஷயம் இல்லையே. சரி, அப்படியே இருக்கட்டும். நான் வேற ஒரு ஆள்கிட்ட கேட்போம். ஆர்கிட்ட கேட்போம். தம்பி ஹரித் பவன் இருக்கிறீங்களா? ஹரித் பவன் இருக்கிறியாப்பன்? இப்போ இருந்தாலும் இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க போடாக்கு. சரி, மேருகேசன் சொல்லு பாப்பா. மேருகேசன் சொல்லுங்க பாப்போம். 1க்கு பக்கத்துல என்ன வரும், 2க்கு பக்கத்துல நீங்களே சொல்லி கொண்டு போங்க. டாக்டர் நான் எழுதுறேன். 1க்கு பக்கத்துல a தர b, a டாட் b என்று சொல்லுங்க. ரைட், ஓகே. a டாட் b. 2க்கு பக்கத்துல a டாட் b முழுவதும் பார். a டாட் b முழுவதும் பார். என்ன நாட் கேட். ஓகே, குட். அடுத்தது 3 பக்கத்துல b டாட் c. b டாட் c. ரைட். q சமன் சொல்லுங்க. அவன் படிவா யோசிச்சுப்ப. q சமன் a டாட் b ஓ bracket dot bracket இனி போட தேவையில்லை. b டாட் c. என்ன இஞ்சால bracket போட தேவையில்லை. போட்டாலும் பிள்ளை இல்லை. ரைட், இப்படி போடுவோம். சரி. ஸோ ஆகவே இப்போ கவனிங்க, மேருகேசன் சொன்னது ஃபுல்லாக சரி. இப்படித்தான் இந்த லாஜிக் கேட்ஸுக்குரிய எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஆகவே தயவு செய்து வடிவாக கவனிங்க பிள்ளைகள்.
இன்றைக்கு நாங்கள் என்ன படிச்ச நாங்கள்ன்றதை திருப்பி பார்ப்போம். கவனிங்க. ஆரம்பத்தில் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் தந்து அந்த எக்ஸ்பிரஷனுக்குரிய லாஜிக் கேட்ஸை கீறுறதை பற்றி விளங்கப்படுத்தினான். அப்படி எக்ஸ்பிரஷன் தந்து லாஜிக் கேட்ஸை கீறைக்குள்ள நீங்கள் பின்னுக்கு இருந்தும் கீறலாம், முன்னுக்கு இருந்தும் கீறலாம். அது உங்களுக்கு எது விளங்குதோ அதன் அடிப்படையில் கீறலாம். அதுக்கு பிறகு தரப்பட்டுள்ள லாஜிக் கேட்ஸுக்களுக்குரிய எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறது பார்த்துருக்குறோம். தரப்பட்ட லாஜிக் கேட்ஸுக்குரிய எக்ஸ்பிரஷன் உங்களோட புக்கில் கிடக்குது. அந்த படத்தை கீறி பூலியன் கோலத்தை நீங்கள் தான் எழுதிக்கொள்ள வேணும். என்ன இப்போ எழுதினா டைம் போகும். சரிதானே? ரைட். முடிக்கைக்கு முதல்ல ஒரு சின்ன கேள்வி உண்டு. ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று போடுறேன், அதுக்குரிய கேட்டை கீறி போட்டு முடிப்போமா? ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று போடுவோம், போட்டால் அதுக்குரிய கேட்டை ஒருக்கா கீறிட்டு முடிப்போம். சரியா? சரி, இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நாங்கள் கேட் இப்போ கீற போகிறோம். நீங்களே சொல்லுங்க எஸ்தர், சொல்லுங்க நீங்கள் எப்படி கீறணும் மட்டும் சொல்லுங்க. கேட் கீறணும் சொல்லுங்க. சரி, எங்க வர மேன் கேட்? முன்னுக்கா பின்னுக்கா? சரி, முன்னுக்கு இருந்து போ. ரைட், ஓகே. ஒரு அண்ட் கேட் ஒன்று வரும், நான் கீறிட்டேன். ரைட், வேற என்ன கீறணும் நீங்களே சொல்லுங்க. ஏபி என்று குறிச்சு போட்டு, ரைட், ஏபி என்று குறிச்சிட்டு, சரி, உங்க இதுலயா அப்படி நோட் கேட் கீறியாச்சு. ஓகே, பிறகு அதுல a டாட் b முழுவதின் பார் எழுதியாச்சு. என்னம்மா? பியில இருந்து சியில இருந்து எடுத்து என்ன கேட் கீறணும்? நோட் கேட்டா? அண்ட் கேட் வந்து அந்த அண்ட் கேட்டை தொடர்ந்து அதுக்கு பிறகு ஒரு நோட் கேட் ஒன்று வருமோ? அப்புறம் இஞ்சால் என்ன எழுதணும்? ரைட், ஓகே. அந்த ரெண்டு கேட்டும் அந்த ரெண்டு இன்புட்டும் சேர்ந்து இப்போ எந்த கேட்டுக்களால போகணும்? சரி, கெட்டிக்கார. அந்த ரெண்டு கேட்டும் சேர்ந்து இப்படி ஒரு 4 கேட்டுக்கால போனால் இஞ்சால் என்ன வரப்போகுது? a டாட் b முழுவதின் பார் சக b டாட் c முழுவதின் பார். சரி, ஓகே. இவ்வளவுதான் விஷயம். சிம்பிளான கிரியாச்சு. கெட்டிக்காரு. சரி பிள்ளைகள், அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன படித்தோம்ன்றதை திருப்பி சொல்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் தந்தா அதுக்குரிய லாஜிக் கேட்ஸை கீற தெரிய வேணும். லாஜிக் கேட்ஸ் தந்தால் அதுக்குரிய எக்ஸ்பிரஷனை காண தெரிய வேணும். ஸோ அடுத்த கிளாஸ் வியாழக்கிழமை சந்திப்போம். நாளைக்கு 7 மணிக்கு சந்திப்போம் சயின்ஸ் கிளாஸில், மறக்கக்கூடாது. அதே நேரத்தில் நாளைக்கு 9 மணிக்கு சயின்ஸின் பேப்பர் கிளாஸும் இருக்குது. ஓகே பிள்ளைகள், நன்றி, வணக்கம். போயிட்டு வாங்க, நாளைக்கு சந்திப்போம்.